இங்க இருக்கக்கூடிய ஆப்ல வந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா, எத ஆர்டர் பண்ணாலும் 2 மினிட்ஸ்க்குள்ள அவங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடும். ஸோ இங்க இருக்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இவ ஆர்டர் பண்ண விஷயத்த 2 நிமிஷத்துல வந்து கொண்டு வந்து குடுத்துடுறா. அதேபோல அந்த ஃபுட்ட அவங்க சாப்பிட்டுறாங்க. அது 2 பேரும் ஹேப்பியா இருக்க சமயத்துல திடீர்னு என்னோட மாய்ஸ்சரைசர் காலி ஆயிடுச்சு. நீ வாங்கியே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்படுறா. அதுக்காக அந்த ஆப்லயே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாய்ஸ்சரைசர் ஆர்டர் பண்றாங்க. அது 2 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ இதே போல அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ப வேற மாரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு வரதுக்காக ஆர்டர் பண்றான். அதே போல 2 மினிட்ஸ்ல ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஒய்ஃப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு இதுவே ஒரு பழக்கமாயிடுது. ஸோ இந்த டைம் அவன் ஒய்ஃப்காக ஸ்பெஷலான டின்னர்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணது இல்லாம, "நீ நார்மலா வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல அவ வந்து சண்டை போடுறா. ஸோ 2 பேரும் சேம் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆர்டர் வந்து ஆன் பண்ண, இப்ப அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு லூப்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அதாவது ஒரே ரூம்குள்ள வந்திருக்காங்க. வெளி உலகத்தோட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சம்மந்தமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளி உலகத்துக்கு போணும் அப்படின்னா, நான் வெளிய இருக்கக்கூடிய ஒரு பொண்ண வந்து லவ் பண்ண போறேன். ஸோ அவன் வந்து ஆர்டர் பண்ணா அப்படின்னா, நான் வெளிய போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல, அவனோட வைஃப் கால் பண்ணி, "என்ன ஒரு ரிச் மேன் வாங்கிட்டாரு. இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.